நடிகர் சங்க தேர்தல் விவகாரத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதாவை தங்கள் அணியினர் மதிக்கவில்லை என தவறாக திரிக்க முயற்சிப்பதாக நடிகர் விஷால் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் கலைப்புலி தானு தவறான தகவல்களை பரப்புவதாகவும் விஷால் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் நமது செய்தியாளர் ராமானுஜத்துடன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். இந்த விவகாரத்தில் முதல்வர் ஜெயலலிதாவே தலையிட்டு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் அழைத்தால் கூட நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொன்னதா கலைப்புலி தானு இன்னைக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். அதுக்கு உங்களோட பதில்? அதாவது ஒரே ஒரு விஷயங்க, ஜாதி மதம் இனம் எல்லாமே இழுத்தாங்க, எனக்கு அசிங்கமாக திட்டினாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் ஒரு வேண்டுகோள், அதாவது நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். முக்கியமாக ஒரு வேண்டுகோள், ப்ளீஸ் டு நாட் மிஸ்யூஸ் அவர் சிஎம்ஸ் நேம். அம்மா பேரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நான் அந்த மாதிரி எங்கேயுமே சொல்ல. அந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தா ஆதாரம் இருக்கும். அதாவது தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி, அப்புறம் டைரக்டர்ஸ் யூனியன், அப்புறம் பிஆர்ஓ சங்கம், இந்த மாதிரி 4 சங்கம் சேர்ந்து சமரசம் பேச்சு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் சொன்ன ஒரு விஷயம், யார் கூப்பிட்டாலும், அதாவது அந்த 4 குறிப்பிட்ட அந்த 4 யூனியன் சம்மந்தப்பட்ட பேர்கள் வரும்போது யார் கூப்பிட்டாலும் நாங்கள் சமரசத்துக்கு போக மாட்டோம். ஏன்னா இது ஜனநாயக ரீதியில் நடக்கிற ஒரு தேர்தல். எல்லா பாடியிலையும் தேர்தல் நடக்கும்போது ஏன் இந்த தேர்தலுக்கு மட்டும் சமரசம் பேசுகிறாங்க? நான் முக்கியமாக கேட்குறது, சமரசம்னா என்ன சொல்ல வரீங்க? சரத்குமார் சார் தான் இனிமேல் நிரந்தர தலைவரா நடிகர் சங்கத்துக்கு? இல்லை நடிகர் சங்கத்தில் தேர்தலே நடக்கக்கூடாதா? என்ன அடிப்படையில் சமரசம் பேசணும்னு அந்த முயற்சிக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். ஆனால் இது ஒரு நடிகர் சங்க தேர்தல். அதில் நாங்கள் நிற்கிறதுல ஏதாவது தடை இருக்கா? நீங்கள் வாபஸ் வாங்குறீங்கன்னா வாங்கிக்கோங்க, அது அவரோட பட் ப்ளீஸ் டு நாட் மிஸ்யூஸ் த சிஎம்ஸ் நேம். ஐ ஹவ் நாட் யூஸ் தட். அந்த விஷயத்தை நான் எங்கேயுமே எப்போவுமே பயன்படுத்த மாட்டேன். நான் சொல்லவும் இல்லை, சொல்லவும் மாட்டேன். ஏன்னா சிஎம் பொறுத்த வரைக்கும் அம்மா அவர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு. அவங்க பேரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அதுதான் என்னோட கருத்து. இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன தடைகள் வந்தாலும் நாங்கள் எலெக்ஷனில் நிற்போங்க. ஏன்னா அதுதான் ஜனநாயக, அதுதான் ரூல் ஆஃப் த பாடி, எல்லா பாடியிலையும். ஸோ அது யாரும் தவிர்க்க முடியாது. அவங்க ஆதரவு தெரிவித்தா ரொம்ப நல்லது. காட் பிளஸ் எவ்ரி ஒன்.